என்ன விக்கி, போர் நடக்குமா இல்லையா? நல்லா வாயிலேயே வடை சுடுறீங்கப்பா. யூடியூபர்ஸுக்கு காசு சம்பாதிக்கிறதுக்கு, வியூஸ் கிடைக்கிறதுக்கு கண்டென்ட் கிடச்சிருச்சு, இவ்வளோதானே நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பொதுவாக இங்கே இருக்கக்கூடியது, நம்ம எல்லாருமே பேசக்கூடியது யுத்தம் நடக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம இந்தியர்கள் 26 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதற்கு காரணமானவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும், அவ்வளோதான். இந்த பதிலடி அப்படிங்கிறது அந்த தீவிரவாத குழுவா, அந்த தீவிரவாத குழுவை சார்ந்த 10 தீவிரவாதிகளா, அவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். ஆனால் வாண்டடாக பாகிஸ்தான் அவங்கள காப்பாற்றுறதுக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், நான் ஷீல்டு கொடுப்பேன், இங்கே தீவிரவாதமே இல்லை, தீவிரவாதத்தை நாங்கள் வளர்த்தே விடலை அப்படின்னு சொல்லி பொய்யா சொல்லிட்டு இருக்காங்கல்ல, இதுதான் பிரச்சனை. ஸோ எல்லா நாடுகளும் சேர்ந்து பாகிஸ்தானுக்கு ஒரு அறிவுரை கொடுக்கணும். என்ன, உன் நாட்டில் தீவிரவாதத்தை வளர்த்து விடுற, அந்த தீவிரவாதத்தை 30 வருஷமாக வளர்த்து விட்டதுன்னு சொன்னது நீ தான். எனவே அவங்கள தண்டிச்சிரு, இல்லை அவங்கள இந்தியாட்ட கொடுத்துரு, அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு அறிவுரையை சொன்னால் நல்லா இருக்கும். அதை விடுத்து இங்கே போர் நடக்கும்னு யாருமே சொல்லலை. போர் மேகம் சூழ்ந்திருக்கிறது. உடனடியாக பாகிஸ்தான் நேற்று நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது இந்தியாவுக்கு எதிரான ஒரு போர் தான். அதுவும் குறிப்பாக இன்டர்நேஷனல் பார்டரில் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்தியிருந்தாங்க. ஆனாலும் இந்தியா இவ்வளவு பொறுமையாக காய் நகர்த்துகிறார்கள் என்றால் பாகிஸ்தானை தனிமைப்படுத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்தியாவுக்கு எத்தனை நாடுகளுக்கு கால் வந்திருக்கும் தெரியுமா? அமெரிக்காவிடமிருந்து கால் வந்துச்சான், தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, உடனடியாக அமைதிக்கு திரும்புங்க அப்படின்னு சொல்லி. இது யார் கேட்டுக்கொண்டார்கள் தெரியுமா? பாகிஸ்தான் தான். கத்தார், யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், சவுதி அரேபியா, குவைத், இந்த மாதிரி அரபுலக நாடுகள்கிட்ட போய் கேட்டிருக்காங்க பாகிஸ்தான். இந்தியா எங்களை அடிக்க போகுது, இன்னும் 36 மணி நேரத்தில் அடிக்க போகுது, நீங்கள்லாம் சொல்லி இந்தியாவை கொஞ்சம் சமாதானப்படுத்துங்க. இந்தியா அடிக்க போகுதுன்னு சொல்லலை, இந்தியா நாங்கள் யுத்தத்துக்கு தயாராகிட்டோம் அப்படின்னு சொல்லலை, பட் பாகிஸ்தான் சொல்கிறாங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, எங்கள் நாட்டுக்கு மேலே உன்னுடைய விமானங்கள் பறக்கக்கூடாதுன்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னாங்கல்ல, இப்போ இந்தியாவும் சொல்லிட்டாங்க. இந்தியா அதை மட்டும்தான் சொன்னாங்களா? இல்லை, இன்னும் சில முக்கியமான தகவல்களை சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முடிவு அப்படின்னு சொல்லி என்றைக்குமே நம்ம சொல்ல மாட்டோம். காரணம், ஒரு போரால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அந்த போரால் ஏற்படக்கூடிய வலி, வேதனை, பொருளாதார இழப்பு, எத்தனை பேருடைய வேலை வாய்ப்பு போகும், எத்தனை குடும்பங்களுடைய கனவுகள் போகும் அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இங்கே வளர்ந்து வரக்கூடிய தீவிரவாதம், அந்த தீவிரவாதத்தை அழிப்பதற்கான முயற்சிகளில் இந்திய அரசாங்கம் ஈடுபட்டு இருக்காங்க. அது உண்மை. இந்த தீவிரவாதத்தை அழிக்கலைன்னா என்ன விக்கி? ஒரு 4 தீவிரவாதிகள் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய 26 பேரை கொண்டுட்டாங்க. அந்த 4 பேரை மட்டும் நம்ம அழிச்சிட்டா போதாதா? எதற்காக ஒட்டுமொத்தமான தீவிரவாதத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க? ஒன்றுமே இல்லைங்க. இன்றைக்கி 4 பேர் வந்து 26 பேரை கொண்டுட்டாங்க. நாளைக்கு ஒரு 10 பேர் வந்து 260 பேரை கொண்டுட்டாங்கன்னா, ஒரு 100 பேர் வந்து 2,60,000 பேரை கொண்டுட்டாங்கன்னா, ஸோ இப்போவே இது விஷம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அது என்ன செய்யுது, ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குது இந்த தீவிரவாதம் அப்படிங்கிறது. அதை நம்ம உடனடியாக முடிக்கவில்லை என்றால் நிச்சயமாக அது நம்முடைய இந்திய நாட்டுக்கே, இந்தியாவில் பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைக்கும், ஒவ்வொரு இந்தியனுக்கும், இங்கே மதம் ஜாதி எதையுமே பார்க்காதீங்க, ஒவ்வொரு இந்தியனுக்கும் இது பிரச்சனை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதனால தான் இந்திய அரசாங்கத்தின் ஒவ்வொரு முடிவுக்கும், அவங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவையும் உங்கள் முன்னாடி சொல்லிட்டு இருக்கோம். இந்திய அரசாங்கம் போருக்கு தயாராகிறது அப்படின்னா நேரடியாக இப்போயே அறிவிச்சிருப்பாங்க, நாங்கள் பாகிஸ்தான் கூட போருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி. பட் இந்திய அரசாங்கத்தின் முடிவு என்ன அப்படின்னு கேட்டால், இந்த தீவிரவாதத்துக்கு சப்போர்ட் கொடுக்கக்கூடிய அந்த குழுக்களை அழிக்க வேண்டும், அதற்கான தேடுதல் வேட்டையை நடத்துகிறது. பாகிஸ்தான்கிட்ட கேட்குறோம், அங்கே தீவிரவாத குழுக்கள் இருக்கான்னு கேட்டால் பாகிஸ்தான் இல்லைன்னு சொல்லி சாதிக்கிறாங்க. உடனடியாக இன்றைக்கி பாகிஸ்தானில் நடந்த சம்பவங்களை கொஞ்சம் பாருங்கள். ரிக்டர் அளவுக்குள்ள 4.4 அப்படின்னு சொல்லி நிலநடுக்கம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நிலநடுக்கத்தை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி அவங்க உணர்ந்திருக்காங்க. 5.2 ரிக்டர் அளவுகோல் இருந்திருக்கு. இன்றைக்கி 4.4 ரிக்டர் அளவுகோல்னாலும் உயிரிழப்புகள் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஸோ ஒரு பக்கம் நிலநடுக்கம் உருவாகுது, இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய ஆறுகள் எல்லாமே இப்போது உலர ஆரம்பித்து விட்டன, தண்ணீர் இல்லாமல் வறட்சியாக மாறிவிட்டது. அதற்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை போன பதிவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. பார்க்காத டிபி ட்ரூப்ஸ் தயவு செஞ்சு இந்தியாவினுடைய வாட்டர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அப்படிங்கிற அந்த வீடியோவை பாருங்கள். அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான காரியங்கள் எல்லாமே சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு புறம் விவசாயம், தண்ணீர் அப்படிங்கிறது இல்லாமல் போகுது, இன்னொரு புறம் அங்கே உள்நாட்டு பிரச்சனைகள். இன்னைக்கு கிட்டத்தட்ட 21 பாகிஸ்தான் சோல்ஜர்ஸ் அப்படிங்கிறவங்க கொல்லப்பட்டிருக்காங்க. எங்கன்னு சொல்லி பார்க்கும்போது கைபர் பக்துன்குவா அப்படிங்கிற பகுதியில். ஸோ கைபர் பக்துன்குவாவில் 21 நபர்கள். நேற்று பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் ஒரு 40லேருந்து 61 சோல்ஜர்ஸ். அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் கூட அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஏன் அப்படிங்கிற கேள்வியில் வந்து நிற்பது தீவிரவாதம் தான். அந்த தீவிரவாதத்தை அழிப்பதற்கு இந்தியா மெதுவாக அவங்களுடைய காய் நகரத்திலே செஞ்சுட்டு இருக்காங்க. இவ்வளவு ஸ்லோவாக ஏன் விக்கி பயணம் இன்னைக்கு ஓகே பண்ணியிருப்பாங்க, பட் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பயணத்தை மேற்கொள்ளவில்லை. அது மட்டும் தானா, முர்மு அவர்கள் இருக்காங்களா, நம்முடைய குடியரசுத் தலைவர்,
அவங்களுக்கு ஒரு பயணம் இருந்துச்சு. மே 5ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போற மாதிரியான ஒரு பயணம். அந்த ஹிமாச்சல் பிரதேசத்துக்கு போகக்கூடிய அந்த பயணத்தையும் போஸ்ட்பான் பண்ணியிருக்காங்க குடியரசுத் தலைவர். இது எல்லாமே கூட்டி கழிச்சு பாருங்க. முக்கியமான தலைவர்கள் வெளியில எங்கேயும் போக மாட்டேங்காங்க, நம்ம நாட்டுக்குள்ளேயே இருக்கணும், பயணத்தை மேற்கொள்ள வேண்டாம்னு நினைக்கிறாங்கன்னா சம்திங் ஏதோ ஃபிஷி. அதுதான் இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்கிறது. கிடைக்கக்கூடிய அப்டேட்ஸை உங்களுக்கு தெரிகிற மாதிரி தெளிவுபடுத்தி சொல்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலையை தவிர இட்டுக்கட்டி இது இப்படி நடந்துரும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் இங்கே வரல. அடுத்ததாக வந்திருக்கக்கூடியது நோட்டம் அப்படிங்கிறது தான். அதாவது அரபிக் பெருங்கடலில் குஜராத்துக்கு அந்த பக்கமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், லைவ் ஃபயரிங் ட்ரில்லில் ஈடுபட போகிறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிக்கிறாங்க. 30 ஏப்ரலிலிருந்து 2 மே வரை லைவ் ட்ரில்லில் நாங்கள் ஈடுபடுவோம், அந்த வான்பரப்பில் அந்த கடற்பரப்பில் நீங்கள் வரக்கூடாது, யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவிப்பை மேற்கொள்கிறார்கள். என்னப்பா அரபிக் பெருங்கடல் குஜராத்துக்கு அந்த பக்கம் அப்படின்னு சொல்கிற, லைவ் ட்ரில் அப்படின்னு சொல்கிற, ஃபயரிங் ட்ரில் வேறு நடத்துவாங்க, நம்ம நாட்டுக்கு எதிராக திடீர்னு அப்படியே திரும்பிட்டாங்கன்னா, அவங்களுடைய கப்பற்படையை திருப்பிட்டாங்கன்னா என்ன செய்கிறது? இந்த கேள்வி கண்டிப்பாக இந்தியாவுக்கு இல்லாமையாக இருந்திருக்கும். உடனடியாக நாம் என்ன செய்கிறோம், மல்டிபிள் நோட்டம் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ணுறோம். பாகிஸ்தான் எந்த இடத்துல அந்த ட்ரில்லை நடத்துகிறாங்களோ, பாகிஸ்தான் எந்த இடத்துல அந்த லைவ் ஃபயரிங்கை செக் பண்ணுறாங்களோ, அங்கேருந்து அதுக்கு நேராக ஆப்போசிட்டில் ஒரு 3 இடத்துல நாம் என்ன செய்கிறோம், நோட்டம் அறிவிக்கிறோம். நோட்டம் அறிவிக்கிறோம்னா நீ வரக்கூடாது, நீ வந்தால் உன்னையும் நாங்கள் அடிப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ நாம் நம்முடைய காய் நகரத்தில் இதுக்கு மேலே எப்படி செய்கிறது, இதெல்லாம் நீங்கள் மேப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். பச்சை கலரில் காண்பித்திருக்கக்கூடிய பகுதி எல்லாமே நாம் நோட்டம் அறிவித்திருக்கக்கூடிய ஏரியா. அதே மாதிரி அந்த பக்கமாக ஒரு ஆரஞ்சு கலரில் இல்லாட்டி ஒரு காவி நிறத்தில் ஒரு ஸ்கொயர் அப்படிங்கிறத நம்ம அடையாளப்படுத்தியிருக்கோம்ல, அது பாகிஸ்தான் நோட்டம் அறிவித்திருக்கக்கூடிய ஏரியா. அப்போ இந்த ஏரியாவிலேருந்து இந்த ஏரியா I-to-I ஃபயரிங் ட்ரில்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபயரிங் ட்ரில்ஸோடு மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 23 மே வரை இந்திய வான்பரப்பை பாகிஸ்தானுடைய இராணுவ விமானங்கள், பாகிஸ்தானுடைய எந்த விமானம், அது கொமர்ஷியலாக இருக்கட்டும், கார்கோ விமானங்களாக இருக்கட்டும், ஒருவேளை பாகிஸ்தான் வாடகைக்கு ஏதாவது விமானங்கள் எடுத்துகிட்டு வரதா இருக்கட்டும், தனிநபர் விமானம் பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த தனிநபர் விமானமாக இருக்கட்டும், எதுவும் எங்கள் நாட்டுக்கு மேலே பறக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நோட்டமாக அறிவிச்சிருக்காங்க. எங்க போர் தொடுக்கவில்லை, பாகிஸ்தானை தனிமைப்படுத்தணும், அதற்கு இந்த மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கோம். இல்லை போர் சூழல் இப்போது இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? ஒரு நோட்டம் ஏர்ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, இன்னொரு நோட்டம் நேவிக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தலைவர்கள் அவங்களுடைய பயணத்தை ரத்து பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு தான் இந்த அப்டேட் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. சரி, இதில் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? அடுத்த கட்டம் அவங்களுடைய இராணுவத்தை சோதித்து பார்க்கிறார்கள், லைவ் ட்ரில் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் நம்ம இராணுவம் அதற்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற உளவு வேலைகளில் எதிரி நாடுகள் ஈடுபடலாம். அதே வேலைகளில், அதே உளவு வேலையில் நாமும் ஈடுபட போகிறோம். எதிரிக்கு ஒரு பயத்தை கொடுப்பதற்கு வேண்டும் அப்படிங்கிற அந்த கோரிக்கைக்கு இந்தியா சொன்னது என்ன தெரியுமா? பாதிக்கப்பட்டது நாங்கள், எங்களுக்கு தெரியும் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி. இதுதான் இந்தியா சொல்லியிருக்காங்க. உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்துருக்காங்க. ஓவராலாக இப்போ நோட்டம் 2 நாடுகளும் போட்டிருக்காங்க. சொல்லப்போனால் இந்தியா இன்னும் கொஞ்சம் அதீதமாக 23 தினங்கள் வான்பரப்பை பாகிஸ்தான் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி பாகிஸ்தானுடைய எக்கானமி ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி விக்கி அவங்களுடைய எக்கானமி ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்கும்? பதட்டம் வர ஆரம்பிச்சிருச்சு. கராச்சியினுடைய ஸ்டாக் மார்க்கெட் எடுத்து பார்த்தீங்கன்னா 4000 பாயிண்ட்ஸ் நேற்று ஒரே நாளில் கீழே விழுந்துச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே பாகிஸ்தானை விட்டு ஓடிருச்சு. தண்ணீர் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது முடங்கிருச்சு. நிறைய இனக்குழுக்கள், பலுச்சிஸ்தானாக இருக்கட்டும், இந்த கைபர் பக்துன்குவாவாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே இப்போ பெரும் பிரச்சனைகளை பாகிஸ்தான் அனுபவித்து வருகிறார்கள். போர் தொடுக்காமலேயே பாகிஸ்தானுடைய எக்கானமியை நம்ம அடிச்சுட்டு இருக்கோம். போர் தொடுக்காமலேயே பாகிஸ்தானுடைய ஒவ்வொரு நகர்வையும் நம்ம நோட்டம் போட்டுட்ருக்கோம். போர் தொடுக்காமலேயே பாகிஸ்தானை பல நாடுகள்கிட்ட போய் உதவிகளை கேட்க வச்சுட்டு இருக்கோம். இதுதான் இப்போ இந்தியாவுக்கு தேவை. இந்த ஒரு ப்ரெஷர் பாகிஸ்தானுக்கு இன்னும் நம்ம பில்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஒருவேளை இதெல்லாம் வேண்டாம், எனக்கு உடனடியாக போர் வேணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் ஒருவேளை ஆசைப்பட்டாங்கன்னா அதை தாங்குவதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது, திருப்பி தாக்குவதற்கும் இந்தியா தயாராக இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு என்னென்ன விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, எந்த தலைவர் எந்த தலைவருடன் பேசி கொண்டிருக்கிறார், எந்த நாடு இந்தியாவுக்கு ஆதரவாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்காங்க, இதை பற்றியான ஒரு ப்ராட் திங்கிங் அண்ட் ஐடியா அப்படிங்கிறது நமக்கு வேணும். அந்த ஐடியா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான அப்டேட்லேருந்து கிடைக்கும். என் வீடியோவை பாருங்கள் அப்படின்னு நான் சொல்லலை. இதே மாதிரி அப்டேட், கிரெடிபிள் அப்டேட் யார் கொடுத்தாலும் பாருங்கள், அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுங்க. அவங்க உங்களுக்காக நேரம் ஒதுக்கி இவ்வளோ வீடியோக்கள் பதிவு செய்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கான பாராட்டுக்களையும் கொடுங்க, அவங்களுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. ஆனால் என்ன, ஃபேக்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய நபர்களிடம் அது ஃபேக், அது தவறு அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லுங்கள். அதை திருத்துறதுக்கான முயற்சிகளை அவர்களும் மேற்கொள்வார்கள். இல்லை எனக்கு இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்கிறவங்க தயவு செஞ்சு இந்த வீடியோலாம் பார்க்காதீங்க. எனக்கு மனசு ரிலாக்ஸாக இருக்கணும், ஏகப்பட்ட காணொலிகள் இருக்குது, படம், சாங்ஸ், இல்லாட்டி காமெடி இப்படின்னு சொல்கிறதெல்லாம் இருக்குது. அதில் உங்களை டைவர்ட் பண்ணுங்கள். இது உலகத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்வதற்கான பக்கம் தான். தமிழ் பட்சத்தை பொறுத்த வரைக்கும் வெரிஃபைடு நியூஸ்,
ப்ளஸ் அதை மறுபடியும் உங்ககிட்ட எந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சிம்பிளாக சொல்ல வேண்டும் அப்படிங்கிற எய்ம். இது 2 மட்டும்தான் இருக்கும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.